உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை ஒட்டி அன்னை வயலட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு பேரணி 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவை சுப்பிரமணியம்பாளையம் பகுதியில் உள்ள அன்னை வயலட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்தான விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவை சுப்பிரமணியம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் அன்னை வயலட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியின் செயலர் NRT பிரேம்குமார் மற்றும் துணை செயலர் டாக்டர் PER பிரேம்சந்த் ஆகியோரின் ஆலோசனையின்படி நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளியின் தமிழாசிரியர் கோமதி குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்து மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார். தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் அக்ரியா ஜான்சி கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். பேண்ட் வாத்தியத்துடன் தொடங்கிய பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கைகளில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்தான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். பள்ளியில் தொடங்கிய பேரணி சுப்பிரமணியம்பாளையம் சாலை வழியாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. இப்பேரணியில் மாணவ மாணவிகளில் சிலர் ஆசிரியர், மருத்துவர், செவிலியர், விவசாயி, தீயணைப்பு படை வீரர் போன்று வேடமணிந்து கலந்து கொண்டனர். முன்னதாக உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்து பள்ளியில் பயிலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்பேரணியில் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அன்பு வடிவு, மேரி ரமணி, ரம்யா, சந்தியா, கோமதி, கௌசல்யா, செரீஃபா உள்பட பலர் கலந்து கொண்டனர்.